அக்பரின் அமைச்சர்களில் ஒருவரின் வீட்டில் விலைமதிப்பற்ற வைரமாலை திருடு போய்விடுகிறது. அந்த அமைச்சர் அழுது கொண்டே அக்பரின் அரசவைக்கு வருகிறார். மன்னா, என் வீட்டில் யாரோ புகுந்து என் பரம்பரை வைரமாலையை திருடிவிட்டார்கள். எனக்கு நீதி வேண்டும். செய்வதறியாது திகைத்த அக்பர் பீர்பாலை அழைத்து, பீர்பால், இந்த திருடனை கண்டுபிடிப்பது உன் பொறுப்பு என்கிறார். உடனே பீர்பால் அந்த அமைச்சரின் வீட்டிற்கு சென்று விசாரிக்கிறார். அங்கே வெளியாட்கள் யாரும் வரவில்லை. வீட்டு வேலைக்காரர்கள் 10 பேர்தான் இருந்தனர் என்பதை அறிகிறார். அதனால் திருடன் அந்த 10 பேரில் ஒருவன்தான் என்பதை பீர்பால் உறுதி செய்கிறார். உடனே அவர் 10 சம அளவுள்ள மரக்குச்சிகளை கொண்டு வருகிறார். இவை சாதாரண குச்சிகள் அல்ல, இவை மந்திர குச்சிகள். நான் ஆளுக்கு ஒரு குச்சி தருகிறேன். யார் திருடனோ அவனுடைய குச்சி மட்டும் நாளை காலைக்குள் 2 அங்குலம் வளர்ந்துவிடும். அனைவரும் குச்சிகளை எடுத்துச் செல்கின்றனர். அவர்களில் உண்மையான திருடன் பயந்து போகிறான். ஐயோ, நாளை காலை என் குச்சி வளர்ந்துவிட்டால் நான் பிடிபட்டு விடுவிடுவேனே. பேசாமல் இப்போதே குச்சியின் நுனியில் 2 அங்குலத்தை வெட்டிவிட்டால் நாளை வளரும்போது மற்றவர்கள் குச்சி அளவிற்கே சரியாக இருக்குமே என்று நினைத்து வெட்டிவிடுகிறான். அடுத்த நாள் காலை அனைவரும் அரசவைக்கு வருகிறார்கள். பீர்பால் ஒவ்வொருவரின் குச்சியையும் அளந்து பார்க்கிறார். 9 பேரின் குச்சிகள் சமமாக இருக்கின்றன. ஆனால் ஒருவனுடைய குச்சி மட்டும் 2 அங்குலம் குறைவாக இருப்பதையும் கண்டறிகிறார். உடனே பீர்பால் அந்த நபரை சுட்டிக்காட்டி, மன்னா, இவன்தான் திருடன். மன்னா, உண்மையில் இவை சாதாரண குச்சிகள்தான். இது வளரவே வளராது. பிடிபட்டு விடுவோம் என்ற பயத்தில் திருடன் தானாகவே குச்சியின் நுனியை வெட்டி தன் குற்றத்தை ஒப்புக்கொண்டான். திருடன் தன் தவற்றை ஒப்புக்கொண்டு வைர மாலையை தருகிறான். அவனுக்கு தண்டனை வழங்கப்படுகிறது. அக்பர் பீர்பாலின் அறிவு கூர்மையை மெச்சி பாராட்டுகிறார்.